வணக்கம். சேலம் லாக் பிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் பார்க்கக்கூடிய சைட்டு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் தொட்டிப்பாளையங்கிற லொக்கேஷன் நம்ம சைட் போயிட்டு இருக்குது. இதோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதோட பில்டப் ஏரியா ஆகிட்டு இருக்குது. இது வந்து கிளைண்ட் ஓன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறாரு. இது ஃபுல்லாகவே கேரளா ஒட் இன்டர்லாக்கிங் வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு டெலிவரியிலேருந்து நம்ம லேபர் வந்து கட்டி கொடுக்குறது வரைக்கும் எங்களோட ஸ்கோப்பில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன புதுசாக பண்ணியிருக்கிறோம்னா எலக்ட்ரிக் ஒர்க்கு மோஸ்ட்டாகவே காடி எடுத்து தான் நாங்கள் எல்லா சைட்லையுமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிளைண்ட்டு வந்து நமக்கு வந்து கோர் கட் பண்ணிட்டு தனியாக ஒரு லேபர் கொடுத்து இது வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கல் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த கல்லை வந்து கோர் போட்டாச்சு. சேம் இந்த 2 கல் சென்டர் பண்ணி இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், சேம் இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேர் அப்படியே சென்டர் பண்ணி ஹோல்ஸாக போட்டு அந்த கல் வந்து சொருவி வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். இப்போ மேலே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பைப் லைன் தூக்கிட்டோம். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லிண்டல் போடும்போது 2 பக்கம் கம்பி வச்சு விட்டு அதில் அப்படியே சைடில் காங்கிரீட் கொட்டிடுவாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்கு டேரெக்டாக நம்ம ஒயரை வந்து அப்படியே கொடுத்துருவோம், நம்ம காடி எடுக்க தேவையில்லை. ரெண்டாவது அந்த ஃபினிஷிங் ஒர்க் பண்ணும்போது நேச்சுரலாகவே அதே ஒரே மாதிரியே இருக்கும். இந்த சைட்டில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஒர்க்கை ட்ரை பண்ணியிருக்கிறோம். போட்ரி ஆர்கிடெக்ட் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இது ஃப்ரண்ட் ஏரியா. இது ஃபுல்லாகவே வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு ஹாலில் சங்கன் சோப்பான்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறாரு இந்த ஆர்கிடெக்ட். பட் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இது அவுட்டர் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிக், அதாவது அந்த பிரிக் இந்த சைட்லேயே தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் அந்த டிசைனுக்காக மட்டும் எக்ஸ்போஸ்டு பிரிக் வந்து இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுறாரு. ஃபுல்லாகவே மற்ற ஏரியா ஃபுல்லாகவே இன்டர்லாக்கே தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் பில்டிங்கோட ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் போட்டு ஆஃப்டர் 3 ஃபீட் ஏற்றிடுவாங்க. இது வந்து காங்கிரீட் கிடையாது, பாதி காங்கிரீட்டு பாதி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஏர் ரூஃபு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி அவர் டிசைன் கொடுத்துருக்குறாரு. இது பார்த்தீங்களா கிச்சன் ப்ளஸ்ஸு யூட்டிலிட்டி ஏரியா. அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 16x17 இருக்குது. 2 ஓப்பன் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இது ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமோட கொடுத்துருக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெட்ரூமு. அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த கார்னர் லாஸ்ட்டில் இருக்கிறதும் பெட்ரூம் தான், அதுக்கு சேம் அதே தான் அட்டாச் பாத்ரூமு. அந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது தான் வந்து லிவிங் ஏரியா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து சங்கன் ஷோபா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக்லாம் ஒயரிங் ஒர்க் பண்ண ஒரு ஏரியா மட்டும் நம்ம காமிக்கிறோம். இந்த ஒயரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு வந்தால் சொல்லியிருந்தாரு. எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிக் ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த சைட்டில் வந்து அவர் மிஷினே வாங்கி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி கோர் கட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு தனியாக லேபரும் பண்ணி கொடுத்துட்டு அதனால் வந்து நம்ம சைட்லேருந்து அந்த கோர் கட்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கூட அவர் பண்ணி கொடுத்தாரு. இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு போர்ஷனு. இது ஸ்விம்மிங் ஃபூலுக்கு முன்னாடி ஸ்பாவும் ப்ளஸ் கிச்சன் ஏரியா வந்து கொடுத்துருக்குறாரு. இது பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்குறாரு. இப்போது நம்ம அந்த வீட்டை ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் ஃபுல்லாக காமிக்க போகிறோம்.